SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சுற்றி வளைக்கப்பட்ட இளங்குமரன் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. CVK சாணக்கியனை எதிர்த்தவர்கள் தொடர்பில் பகீர் தகவல். ஸ்ரீலங்காவுக்கு ஐநா ஆணையாளர் எரிச்சல் செய்தி. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விடுவித்துள்ள எச்சரிக்கை. கட்டாய திருமண முயற்சிக்கு மாணவிக்கு நடந்த அதிர்ச்சியூட்டும் செயல். உதவி பெறச் சென்ற 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கடந்த 23ஆம் தேதி செம்மணி மருத புதைக்குழிக்கு நீரி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் பெருந்திரளான மக்கள் வருகையுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்பதற்காக போராட்ட களத்துக்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகரன், இரா சாணக்கியன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோரும் மக்களால் அடைத்து துரத்தப்பட்டார்கள். வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனையும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து விரட்டியடித்தார்கள். இது தொடர்பில் இளங்குமரன் எம்பி நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததுடன் செம்மணியில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் என பகிரங்க எச்சரிக்கையும் விடுவித்துள்ளார். அந்த இடத்துக்கு போயிருந்தேன், நான் தட்டுன்னு கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன். சரியா, அதில் ஒரு 10 பேருக்கு நான் அதில் கைகலப்பில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் அடிக்க சொல்லி பாராண்டு பார்த்துனேன். ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்தேன். இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை. எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை, இவரையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை. நீங்கள் அவர்களை அடிச்சு விரட்டுங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள், வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சியில இருந்து. அவருக்கு எதிராக கள்ளக்காணியில பிடிச்சு வச்சிருக்க நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். கண்டாவளையில இருக்கு அவருக்கு எதிர்காலத்துல. என்னோட இவ்வாறானங்களை நாங்க விட்டு வைக்க போறது இல்லை. அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டிய சட்டத்துக்கு புறமான தொழில் பஞ்சாவேரம் வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர். செம்மணி போராட்ட களத்தில் சாணக்கியன் மற்றும் CVK ஆகியோருக்கு எதிராக கதைத்தவர்கள் தமிழிசை கட்சியைச் சேர்ந்த கும்பர்கள் என பிரித்தானிய ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளாக புதன்கிழமை இடம்பெற்றது. மக்கள் சில காரணங்களுக்காக தமிழ் அரசியல்வாதிகள் சிலரை அந்த போராட்டத்தில் அனுமதிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்து தந்து ஐநா ஆணையரிடம் இவ்வாறு நீதி கேட்பார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். சர்வதேச நிதியங்களுக்கு அமைய உள்நாட்டு விசாரணை பொறிமுறையின் கீழ் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டக் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியில் விசாரணை பொறிமுறை அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை பொறிமுறை சர்வதேச நியமனங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் ஒன்லைன் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றை ரத்து செய்யுமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டக் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். குழந்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அமெரிக்காவிற்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சிலர் இவ்வாறு அமெரிக்க பயணம் செய்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு விசா வழங்கப்பட மாட்டாது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைக்கு குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இவ்வாறு சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு செல்லும் பயணிகள் அமெரிக்க தூதரகத்தின் மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதாகவும் இது அமெரிக்க பிரஜைகளின் வரிப்பணத்திலிருந்து பெறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறும் நோக்கில் குழந்தையை பெற்றுக்கொள்ளவே அமெரிக்காவிற்கு சுற்றுலா பயணிகள் போன்றும் பயணங்களை மேற்கொள்வதாக இவ்வாறு நபர்கள் எதிர்காலத்தில் விசா வழங்கப்பட மாட்டாது எனவும் தூதரகம் அறிவித்துள்ளது. காத்தான்குடியில் 15 வயது மாணவியொருவர் சக மாணவருடன் உரையாடியதை தவறாக சித்தரித்த அடிப்படைவாத சிந்தனையுடைய நபர்கள் தொடர்பான செயற்பாடு தற்போது பேசு பொருளாகியுள்ளது. இவர்களை இஸ்லாமிய சரீத சட்டப்படி பள்ளிவாசலில் திருமணம் செய்ய முயற்சித்ததாக குற்றச்சாட்டில் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் குறித்த முறைப்பாடு தொடர்பில் உரிய தரப்புகள் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். எதிர்த்தரப்பின் பரபலங்காரமாக தமக்கான நீதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
இச்சம்பவம் சமூகத்தில் பாலின பாகுபாடு மற்றும் சட்ட நடைமுறைமாக்க குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். 4 வாரங்களுக்கு முன்பு செயற்பட தொடங்கியிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் விநியோக மையங்களின் மனிதாபிமான உதவிகளை பெறச் சென்ற போது குறைந்தது 549 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் மற்றும் 4066 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்று காசா அரசாங்க ஊடகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உதவி மையங்களை மரணப் பொறிகள் என்று அழைத்த காசா அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதவி தேடுபவர்கள் 39 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்கள் என்று அழைக்கப்படுவதில் நடப்பது ஒரு முழுமையான போர்க்குற்றமாகும். இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முதன்மை மற்றும் நேரடி பொறுப்பை கொண்டுள்ளது. பட்டினியால் வாழும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி தினசரி அடிப்படையில் முறையாகவும் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படும். நாங்கள் பட்டினியால் வாடும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி தினசரி அடிப்படையில் முறையாகவும் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படும் இந்த தொடர்ச்சியான குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு உணவு வெகுஜன கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இது உதவி என்று கூறுவதை அழிப்பு மற்றும் ஆதிக்கத்துக்கான கருவியாக மாறுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் சுற்றி வளைக்கப்பட்ட இளங்குமரன் எம்பி பகிரங்க எச்சரிக்கை. சிவிகே சாணக்கியனை எதிர்த்தவர்கள் தொடர்பில் பகீர் தகவல். ஸ்ரீலங்காவுக்கு ஐநா ஆணையாளர் எரிச்சல் செய்தி. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விடுவித்துள்ள எச்சரிக்கை. கட்டாய திருமண முயற்சிக்கு மாணவிக்கு நடந்த அதிர்ச்சியூட்டும் செயல். உதவி பெறச் சென்ற 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை.